பெரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம். சுயமரியாதை, பகுத்தறிவு, சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது. இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம் பிடித்திருக்கின்றன. இன்றைய விடுதலையின் முதல் பக்க தலைப்புச் செய்தி தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் எழுதியுள்ள ஒரு முக்கிய அறிக்கை. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீதான விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் குற்றச்சாட்டு உள்நோக்க முடியாது, விஷமத்தனமானதே, கண்டனத்துக்குரியது என்று தெரிவித்திருக்கிறார். அதாவது மத்திய பிரதேசத்தில் காசிராகோ பகுதியில் இருக்கின்ற ஒரு கோயில், அந்த கோயிலுடைய சிலை உடைந்திருக்கிறது, அதை புனரமைத்து தர வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கை விசாரித்து தலைமை நீதிபதி கவாய் அவர்கள், இதற்கெல்லாம் ஏன் நீதிமன்றத்திற்கு வருகிறீர்கள், வேண்டுமானால் போய் பிரார்த்தனை செய்யுங்களேன், தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஒரு கோயில் என்றால் அது குறித்து தொல்லியல் துறையில் தானே நீங்கள் முறையிட வேண்டும், இதைவிட முக்கியமான பல்வேறு பணிகள் நீதிமன்றத்திற்கு இருக்கின்றன, வேண்டுமானால் போய் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கூறியிருந்தார். அந்த கருத்தினை ஒரு மத விரோத, மக்கள் விரோத கருத்து போல் சித்தரித்து அவரை மிரட்டும் முயற்சியில் விஸ்வ இந்து பரிஷத் செயல்பட்டு தொடர்ச்சியாக குற்றச்சாட்டினை வைத்தது. அதற்கு கண்டனம் தெரிவித்துதான் இன்றைக்கு தமிழர் தலைவர் ஆசிரியர்கள் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இதை வன்மையாக கண்டிக்கிறோம் என்று தெரிவித்து, அயோத்தி வழக்கில் கடவுளை கேட்டுக்கொண்டுதான் தீர்ப்பு எழுதினேன் என்று ஒரு நீதிபதி கூறியிருந்தார். சட்டப்படியும் அறநெறிப்படியும் ஏற்கத்தக்கதா என்ற கேள்வியை எழுப்பி இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். காசாவில் அப்பட்டமான இனப்படுகொலையை இந்தியா உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று திராவிடர் கழக தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார். கடந்த 2 ஆண்டுகளாக அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் ஆதரவில் காசா மீது இஸ்ரேல் அரசு தொடர்ந்து போர் தொடுத்து வருகிறது. அந்த போரில் பல்வேறு மனித உயிரிழப்புகளும் பொருட்சேதமும் குறித்து செய்திகள் வெளிவராத ஊடகங்களே இல்லை என்று கூறும் நிலையில் இஸ்ரேலின் அடாத என்ற முழக்கத்துடன் தொடர் நடவடிக்கைகளை கண்டித்து நாடுகளின் எண்ணிக்கையும் உயர்ந்து கொண்டே போகிறது. அமைதியை விரும்பும் பல்வேறு நாடுகளின் அழுத்தம் நிறைந்த வற்புறுத்தலால் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையம் காசாவில் நடைபெறும் போர் குறித்து அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. காசாவில் இஸ்ரேல் நடத்தி வருவது போர் அல்ல, மனித இன படுகொலை என உண்மையினை உலகத்திற்கு வெளிப்படுத்தியுள்ளது. 2 நாடுகளுக்கு இடையே நடைபெறும் போர்கள் பெரும்பாலும் அரசியல் சார்ந்தவையே. ஆனால் காசாவில் நடந்து வருவது இனப்படுகொலை என ஐநா மனித உரிமை ஆணையம் கூறுகிறது. இனப்படுகொலை ஏற்படுவது மனித உயிர் இழப்பு மட்டுமல்ல, மானுடம் மடிவதன் தொடக்க நிலையும் கூட. போர் நடவடிக்கையால் தாக்குதலுக்கு ஆளாகி காசாவில் செத்து மடிவோர் எண்ணிக்கை ஏராளம். வெளிநாட்டிலிருந்து காசாவிற்கு வர வேண்டிய உணவுப் பொருட்கள் கூட தடைப்படுத்தப்படுகின்றன. போரில் ஈடுபடாத மக்களை கொன்று குவிக்கும் இஸ்ரேலின் செயலானது உலக அரசியல் சார்ந்த அணிகளை தாண்டி கண்டனம் பெற வேண்டும். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவிடும் நிலைப்பாடு கண்டிக்கப்பட வேண்டும் என்று அறிக்கையில் கேட்டிருக்கிறார். இது தொடர்பாக உலக நாடுகளின் இஸ்ரேலுக்கு எதிரான கண்டன குரலும் போரை நிறுத்திட வலியுறுத்திடும் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை உச்சத்தை தொட வேண்டும். காசாவில் அமைதி திரும்ப வேண்டும். விலை மதிக்க இயலாத மனித உயிர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று இன்று சென்னையில் பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பு நடத்திடும் இஸ்ரேலே காசா போரை நிறுத்திடு கண்டன பேரணி உரிய விளைவை ஏற்படுத்தட்டும் என்று ஆசிரியர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார். இதை ஒட்டி இந்த காசாவின் இஸ்ரேலால் நடத்தப்படும் இனப்படுகொலையை கண்டித்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்களும் இன்றைக்கு எக்ஸ் தள பக்கத்தில் தனது கண்டன பதிவு செய்திருக்கிறார். உயிருக்கு போராடும் காசா உலகம் கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடாது. காசாவில் அரங்கேற்றி வரும் கொடுமைகளை வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவிற்கு அதிர்ந்து போயிருக்கிறேன். இந்தியா உறுதியான நிலைப்பாட்டோடு பேச வேண்டும். உலக மொத்தமும் ஒன்றிணைய வேண்டும் என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். கரூரில் முதலமைச்சர் எழுப்பிய கேள்விகள் என்று தலைப்பிடப்பட்டு இன்றைய தலையங்கம் எழுதப்பட்டுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில்
கரூரில் நடைபெற்ற முப்பெரும் விழா மழைக்கு இடையே மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. அதில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு செய்திகளை, முக்கியமான பல்வேறு கேள்விகளை, பல்வேறு சூளுரைகளை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பற்றிய பல்வேறு விமர்சனங்களை முதலமைச்சர் வைத்ததை சுட்டிக்காட்டி இன்றைய தலையங்கம் எழுதப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி தலைவரும் அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தான் அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது என்று ஒரு விளக்கத்தை அளித்திருந்தார். அதற்கும் கடும் விமர்சனம் வைத்து எழுதப்பட்டுள்ளது. அதாவது ஒரு எம்எல்ஏ கூட அவர்கள் இல்லை என்ற நிலையில் அவர்கள் எப்படி உங்கள் அரசை காப்பாற்றினார்கள் என்ற கேள்வி இயல்பாகவே மக்கள் மனதில் எழுந்து வருகிறது. அதுபோல பல்வேறு சம்பவங்களில் அதிமுக அரசு பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக இருந்ததையும் அது தமிழ்நாட்டின் மாநில உரிமைகளுக்கு எதிராக இருந்ததையும் சுட்டிக்காட்டி இன்றைய தலையங்கம் எழுதப்பட்டுள்ளது. குறிப்பாக வேளாண் சட்டம், குடியுரிமை சட்டம், ஜிஎஸ்டி, உதயமின் திட்டம் போன்றவற்றிற்கு பிஜேபிக்கு ஆதரவாக அதிமுக வாக்களித்ததை சுட்டிக்காட்டி இருக்கிறது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தேர்வுகளில் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களும் பங்கு கொள்ளலாம் என்று தமிழ்நாட்டு மக்களின் உரிமைக்கு விரோதமான ஒரு ஆணையை கொண்டு வந்ததையும் நினைவு கூர்ந்து இந்த தலையங்கம் எழுதப்பட்டுள்ளது. அதிமுகவை பொறுத்தவரையில் திராவிட என்பதையும் அண்ணா என்பதையும் தம் கட்சியில் பெயரிலும் கொடியிலும் பொறுத்திருந்தாலும் இவற்றுக்கு நேர் எதிரான சந்தர்ப்பவாத அமைப்பே என்பதில் ஐயமில்லை என்று தெரிவித்திருக்கிறது. என் உடல் வலித்தது, தோழர்களின் உற்சாக பணியால் வலி மறைந்தது. 95 வயதிலும் ஓயாது உழைத்த தந்தை பெரியாரின் மாணவனாகிய நான் அவர் கற்றுக் கொடுத்ததை சரியாக படித்தொழுக வேண்டாமா என்று நன்றி பெருக்குடன் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஒரு நிகழ்ச்சி மிகுந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தஞ்சாவூர் உரத்தநாடு தெற்கு ஒன்றியத்தின் சார்பாக திருச்சியில் நடைபெறவிருக்கும் பெரியார் உலகத்திற்கு தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் கோரிக்கை ஏற்று 17 லட்சம் நிதியை வழங்கினார்கள். அதனைத் தொடர்ந்து தெற்கு ஒன்றியத்தின் சார்பாக எங்களது தவணையும் நாங்கள் தொடங்குவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்று கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கொங்கு மண்டலத்தின் மேற்கு பகுதிகளுக்கு பிரச்சாரத்தில் சென்றிருந்த ஆசிரியர் அவர்கள் சுமார் 750 கிலோமீட்டருக்கு மேல் பயணம் செய்து பல்வேறு கிராமங்களில் சுற்றுப்பயணத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியை முடித்து அந்த மேற்கு மண்டலத்தின் சார்பாக வழங்கப்பட்ட நிதி ஏறக்குறைய 30 லட்சம் வந்திருக்கிறது என்று நிகழ்ச்சியிடம் தெரிவித்து அதில் பொறுப்பாக கடமையாற்றிய அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்து அறிக்கை விடுத்திருக்கிறார். அந்த அறிக்கையை முடிக்கும்போது வலியாக இருந்தாலும் வலிமையோடு சுற்றுகிறேன், அனைவருக்கும் நன்றி நன்றி என்று அறிக்கையை முடித்திருக்கிறார். தோழர்கள் அனைவரும் அந்த அறிக்கையை வாசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் பல்வேறு செய்திகளை குறுகிய செய்திகளாக பார்க்கலாம். கேரளாவில் ஆபத்தான பள்ளத்தாக்கில் இறங்கி பழங்குடி மக்களிடம் சென்று குறைகளை கேட்டறிந்தார் பிரியங்கா காந்தி. அடிப்படை வசதிகளை செய்து தருவதாகவும் உறுதியளித்துள்ளார். லண்டனில் 900 ஆண்டுகள் பழமையான மண்டை ஓடு மூலம் பெண்ணின் முகத்தை உருவாக்கி விஞ்ஞானிகள் சாதனை புரிந்திருக்கின்றனர். பெங்களூரில் உள்ள ராஜராஜேஸ்வரி நகரை சேர்ந்த பிரபல யோகா குரு நிரஞ்சனா மூர்த்தி இளம்பெண்கள் கொடுத்த பாலியல் புகாரில் கைது செய்யப்பட்டுள்ளார். அன்றாடம் தூங்குவதற்கு பயன்படுத்தப்படும் தலையணைகள், உரைகள், படுக்கை விரிப்புகளால் தோல் நோய்கள் முதல் பல்வேறு பாதிப்புகளுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றன என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்தியா முழுவதும் காங்கிரசுக்கு செல்வதற்குள்ள பல்வேறு தொகுதிகளில் இணைய வழி மூலம் பல லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கடும் குற்றச்சாட்டு வைத்துள்ளார். ஆதாரத்தோடு மேடையில் பேசுகின்ற ஒரே வரலாற்று பேராசிரியர் ஆசிரியர்தான் என்று சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் உயர்கல்வித்துறை அமைச்சரும் இணை வேந்தருமான கோவி செலியன் நிகழ்ச்சியுடன் உரையாற்றியிருக்கிறார். தந்தை பெரியார் அவர்களின் பிறந்தநாளில் தந்தை பெரியாரின் கருத்துக்களை இளம் தலைமுறையினருக்கு கலந்துரையாடி பயிற்சி அளித்திட பெரியார் ஆங்கில சிறகுகள் என்னும் புதிய அமைப்பு பெரியார் திடலில் தொடங்கப்பட்டது. தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் இந்த அமைப்பினை தொடங்கி வைத்தார். RSS என்பது பதிவு இல்லாமல் இயங்கும் ஒரு சட்டவிரோத அமைப்பு. ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கம் ஒரு அரசு சாரா அமைப்பாக செயல்படுவது குறித்து தகவல்களை வழங்க நிதி ஆயோக் மறுத்துள்ளது. RSS என்பது பதிவு இல்லாமல் இயங்கும் ஒரு சட்டவிரோத அமைப்பு என்பதை RTI பதிவில் தெளிவுபடுத்தியுள்ளது என பானிபட்டைச் சேர்ந்த தகவல் அறியும் உரிமை சட்ட ஆர்வலர் PP கபூர் தகவல் தெரிவித்திருக்கிறார். பீகார் பாகல்பூரில் உள்ள அதானி மின் உற்பத்தி நிலையத்திற்கு நிலம் ஒதுக்கப்பட்டதற்கு பீகார் காங்கிரஸ்
கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. முன்மொழியப்பட்ட மின் உற்பத்தி நிலத்திற்கான ஒப்பந்தத்தில் விவசாயிகள் கையெழுத்திட கட்டாயப்படுத்தப்படுவதாக காங்கிரஸ் மாநில தலைவர் ராஜேஷ் ராம் குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதாக இங்கிலாந்து பிரதமரின் அதிகாரப்பூர்வ நாடான செக்கர்ஸில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் கூறியிருக்கிறார். செப்டம்பர் 17 தந்தை பெரியார் பிறந்தநாள் சென்னை எம்ஜிஆர் நகரில் எழுச்சியுடன் நடைபெற்றது. இந்த விழாவில் தந்தை பெரியார் 147ஆம் ஆண்டை ஒட்டி விடுதலை வெளியிட்ட பிறந்தநாள் மலர் வெளியிடப்பட்டது. மேலும் இதுபோன்ற ஏராளமான செய்திகள், முக்கிய உரைகள் மற்றும் கட்டுரைகள் இடம்பெற்றுள்ளன. அவற்றை வாசகர்கள் கூர்ந்து படிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதுபோன்ற செய்தி உரையாடல்கள், முக்கிய உரைகள், காணொளிகள், நேர்காணல்கள், ஆவணப்படங்கள், திரைப்படங்கள், குறும்படங்கள் உள்ளிட்ட பல்வேறு காணொளிகள் தொடர்ச்சியாக பெரியார் விஷன் ஓடிடியில் ஒளிபரப்பப்படுகின்றன. உலகின் சமூக நீதிக்கான முதல் ஓடிடி தளமான பெரியார் விஷன் ஓடிடி தளத்தில் வெளியாகும் காணொளிகளை காண பெரியார் விஷன் ஓடிடி செயலியை பதிவிறக்கம் செய்து சந்தா செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.